வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு இயல்பா ஃபேமிலி முழுக்க ஜாதகம் பார்த்துட்டாங்க. அண்ணனும் ஜாதகம் பார்த்துட்டாரு. ஆனா பிரதருக்கு, தம்பிக்கு எல்லாம் சரியா வருது. அண்ணனுக்கு எதுவுமே சரியா வர மாட்டேது. லக்னமே மாத்தி சொல்லி குழப்பிட்டாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. லக்னம் விருச்சிக லக்னம் அப்படின்னு. நம்ம கொடுத்தபடி லக்னம் வந்து தனுசு லக்னம் வருது. தனுசு லக்னம் 1 டிகிரி. ஓகே. இப்ப என்ன ஆதரிச்சு தம்பி சொல்றாரு, இல்லங்க அவர் லக்னத்தை செக் பண்ணிட்டு தான் சொல்லுவாரு. ஏன்னா அந்த 1 டிகிரி லக்னத்தை வந்து நம்ம எவ்வளவு கான்சர்ன் பண்ணுவோம்னு நம்மள ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ இவர் ஒரு விஐபி அப்படின்றதுனால டீட்டெயில ஹைட் பண்ணிக்கிறேன். அவரோட பிறந்த டீட்டெயிலாம் ஹைட் பண்ணிட்டு அவரோட ஜாதகத்தை இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஏன் அவரு தனுசு லக்னம், ஏன் அவரு விருச்சிக லக்னம் இல்ல. இவ்வளவுதான் அந்த கேள்வி. இந்த ஜாதகத்தோட விளக்கமே அதான். சரி, தனுசு லக்னம் 1.57.25 ஓகேங்களா. ஸோ இந்த அளவில் அப்போ 1 டிகிரி 2 டிகிரி கூட தொடாத லக்னம். 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, 9ஆம் இடத்துல சூரியன். ஜாதகம் பாருங்க, 9ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், குரு, சனி, 11ஆம் இடத்துல சந்திரன். இதாங்க ஜாதகம். ஓகேங்களா. ஸோ இந்த ஜாதகத்துல இல்ல எல்லாரும் விருச்சிக லக்னம்ன்றாங்க. எல்லாரும் சொல்றதுனால பொய் உண்மையா போறது இல்ல. ஓகேங்களா. எல்லாரும் சொல்றதுனால பொய் உண்மையாக போறது இல்ல. ஒருத்தர் சொல்றதுனால உண்மை பொய்யாக போறது இல்லைல்ல. சரி, இந்த இடத்துல நான் ஓகே இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி கேட்பேன். சரி சொல்லுங்க கேட்போம் அப்படின்ட்டு. அப்ப கேட்டப்ப இல்லைங்க இவர் வந்து எல்லாம் தப்பா இருக்குன்னு சொன்னாங்க. எடுத்த உடனே நான் கேட்ட கேள்வி, சனியுடைய இரும்பு, பழசு, அழுக்கு நிலத்துக்கு அடியில் இருக்கிறதுன்ற மாதிரியான மண்ணை நோண்டுறது, நிலத்தை நோண்டுறது, டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக், கடல் சார்ந்தது, எக்ஸ்போர்ட், இந்த மாதிரியாவது ஏதாவது வேலை செய்யறாரா? ஆமா, அதுதான் அவரோட வேலை. நான் சொல்ல இந்த பாயிண்ட் நீங்க எடுத்துக்கிட்டே வாங்க ஏன் அப்படின்னு. ஓகேங்களா. ஜாதகத்துல சனி தான் அதிக சுபத்துவமாகி 2-10ஆம் அமைப்போடு தொடர்புல இருக்கிறாரு. 2-10ஆம் இடத்தோட சனி தொடர்புல இருக்கக்கூடிய, தானே சுபத்துவம் அடைஞ்சிருக்கக்கூடிய 10ஆம் இடத்துல உச்ச புதனின் வீட்டுல இருக்கக்கூடிய அமைப்பு. ஓகே. அடுத்த கேள்வி, குழந்தை என்ன குழந்தை? நீங்களும் இந்த இடத்துல பாத்தீங்க, முதல் குழந்தை என்ன குழந்தையா இருக்கும்? நான் எடுத்தோடனே முதல் குழந்தை என்ன குழந்தை, ஏன்? இது 2வது கேள்வி நான் தான் கேட்டேன். முதல் குழந்தை என்ன குழந்தை, ஏன்? தெரியல, நீங்களே சொல்லிருங்க பிரதர் அப்படின்னாரு. முதல் குழந்தை பெண் குழந்தை. பெண் குழந்தை அவர் தான் சொன்னாரு. ஓகேங்களா. பெண் குழந்தைன்னு அவர் தான் சொன்னாரு. ஏன் பெண் குழந்தை? 5ஆம் அதிபதி நீச்சமாகி ராகுவுடன் சேர்ந்து இருக்கிறதுனால அவருக்கு ஆக்சுவலா குழந்தை இருந்திருக்க கூடாது. அப்ப ஏன் அங்க குழந்தை? காரகன் இங்க லக்னாதிபதியாகி கேந்திர வலிமையோடு உச்சனுடைய வீட்டுல இருக்கிறார். லக்னமும் லக்னாதிபதியின் வலு, லக்னத்தின் லக்னாதிபதி வலுன்னு அடிக்கடி சொல்றோமா. இந்த அமைப்புகள்ல பெண் குழந்தை அமைப்பு முதல்ல கொடுக்கக்கூடிய தன்மையில உச்சனுடைய வீட்டுல சனியோட சேர்ந்து, காரகன் உச்சன் வீட்டுல சனியோட சேர்ந்து கெட்டு போயிருக்காரு. காரகன் கெட்டு போயிட்டாரு, ஆதிபத்திய கிரகம் கெட்டு போயிருக்கு. அப்போ பெண் குழந்தை அமைப்பு முதல்ல கொடுத்துட்டாங்க. 2வது விஷயங்க, இல்லைங்க அவர் விருச்சிக லக்னம்னு அடிச்சு சொல்றாரு. அடுத்த கேள்வி, விருச்சிக லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி நீச்சம். 41 வயசுக்கு மேலதாங்க ஒரு அளவுக்கு எழுந்திருச்சு ஒரு மாதிரியான இருக்கக்கூடிய அமைப்புல அரசு சார்ந்த தொழில்ல, ஏன்னா சூரியன் திக்பலமா இருக்கிறாருன்றனால அரசாங்கத்துல உயர் அதிகாரிக்கு, போலீஸ்ல உயர் அதிகாரிக்கு சல்யூட் அடிச்சுக்கிட்டு சைட்ல நிக்கிற வேலை செய்வாரு. ஏன்? லக்னாதிபதி நீச்ச பாவத்துவம், நீச்சமாயிட்டாரு. பாவத்துவம், லக்ன சுபத்துவம் இல்ல, சனி பாக்குது லக்னத்தை. ஓகேங்களா. இந்த மாதிரி இடத்துல இருந்திருப்பாரு, இல்ல ஹாஸ்பிட்டல்ல கிளீனிங் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஏதோ ஒண்ணு கீழ்நிலை அமைப்புகள்ல இருந்தாரு. ஏன்னா லக்னாதிபதிக்கு ஸ்தான பலம் இல்ல பிரதர், அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அவர் இப்ப நீங்க சொன்ன மைனிங் மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் பெருசா இருக்கிறாரு. இன்னொன்னு சொன்னீங்களா, அரசியல் சார்ந்து எதுவுமே இவருக்கு வராதுன்னு சொன்னீங்களா பிரதர்? அது எப்படி? நல்லா பார்த்தேன். சூரியன் இந்த இடத்துல இயல்பாக இருந்தாரு. ஓகேங்களா. சூரியன் இயல்பாக இருந்தாரு. கூடவே இப்ப நடக்கக்கூடிய தசை அவருக்கு புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு. புதன் தசையில குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா. புதன் தசையில குரு புத்தி. விருச்சிக லக்னமா இருந்தா இந்த இடத்துல குடும்ப வாழ்க்கையை சரி பண்ற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். ஆனா இந்த இடத்துல 10ஆம் அதிபதி உச்சமாகி இங்க தானே சுயமாக தொழில் செய்து கொண்டிருப்பார். ஏதாவது மாத்தி பேசுறேன், இதுக்கு முன்னுக்கு சொல்லாத பேசுறேன்னா அப்படின்றத நீங்களே காமெண்டா போடுங்க. 10ஆம் அதிபதி உச்சமாகி 4 கிரகங்கள் 3 கிரகங்கள் 10ஆம் இடத்துல கூடி சனி சுபத்துவமாகி இந்த ஜாதகர் தொழில் செய்து வரக்கூடிய வருமானத்தை தானமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அரசியல்ல இருக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்களா? அவரு வந்து அரசியல்ல இந்த ஒரு போஸ்டிங் சொல்லி அந்த இல்ல, ஆனா அரசாங்கத்துடைய எல்லாமே அவருக்கு கிடைக்குது. பதிலெல்லாம் நீங்களே சொல்லிட்டு கேள்வி என்ன கேட்டா நாங்க என்ன பிரதர் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தேன். என்னன்னா அவர் சொன்னாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு கவுன்சிலர் மாதிரியான ஒரு பதவியை சொல்லிட்டு அந்த பதவியில அவர் இல்ல, ஆனா அரசாங்கத்துல இருந்து எல்லா விஷயமும் கிடைக்குது. நானும் அதை தானங்க சொன்னேன். நீங்க அதிகாரத்துல இல்லைன்னு தானே சொன்னேன். அரசாங்கத்துல இருந்து எல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் சூரியனும் சிம்மமும் பலமா இருக்கிறாங்க. அரசுல இருந்து இருக்கு. யோக தசை நடந்திருந்தா ஒரு அரசியல்வாதி.
யோக தசை நடக்கலையே. அதனால இவரு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து விஷயத்த வாங்கிக்கிட்டு, அரசாங்கம் கிட்ட இருந்து டெண்டரோ அதோ இதோ வாங்கிக்கிட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க சொந்தமா. அதுல என்னங்க குழப்பம் அப்படின்னு கேட்டேன். இவ்வளவுதான். ரொம்ப நேரம் இல்ல. ரொம்ப ஃபியூ மினிட்ஸ் தான் பேசியிருப்போம். பட் அவர் சொன்னாரு, இதைத்தான் நானும் எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன். பட் அவர் கேட்கவே இல்லை பிரதர். எல்லாத்துலயும் விருச்சிகம் விருச்சிகம். இந்த லக்ன குழப்பத்தை சரி செய்யாம நான் பொருத்தம் கூட பார்க்க மாட்டேங்க. அதனாலதாங்க எனக்கு அந்த பொருத்தெல்லாம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து இதை பார்த்து உங்களுக்கு இந்த குணம் இருக்கா, இந்த குணம் இருக்கா, பொண்ணு பிடிவாதமா பொண்ணு அவங்கள இவங்களா இவங்க அவங்களா அப்படின்னு ஏன் அதை நான் செக் பண்றேன் அப்படின்னா, உங்களோட ஜாதகத்துக்கு தான் நான் ஜாதகம் பார்க்கணும். எனக்கு சொல்லி கொடு அடிப்படையிலே எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. கொடுக்கிற ஜாதகத்தை பார்க்காத, தயவு செஞ்சு அவரோட இதை செக் பண்ணுங்க அப்படின்னு. சரி, இப்ப அடுத்த ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாரு. இப்ப அவருக்கு புதன் தசையில குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. தொழில் அமைப்புகள் இந்த இவர் வந்து குரு வந்து பாவத்துவ அமைப்புகள்ல இருந்தாலும் இவர் உச்சனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய லக்னாதிபதி 4ஆம் இடத்தை பாக்குறாரு. என்ன பண்ணுவாரு? அடுத்த கட்டமாக 4ஆம் இடத்தினுடைய அமைப்பு, தன்னை வளர்த்துக்கக்கூடிய அமைப்பு, கோச்சர் அமைப்பு பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. இன்னொரு வீடு வாங்குவாரு, மனைவிக்கு தேவையான விஷயங்களை பண்ணுவாரு, ஒரு மாதிரி சந்தோஷ நிலைகளை தன்னை அப்கிரேட் பண்ணிக்கக்கூடிய விஷயத்த செய்வாரு. அடுத்து வர்ற கேது குருவின் பார்வையில சனியோட வீட்டுல இருக்காருன்றனால அதே 2 10 கனெக்ஷன் அப்படியே வேலை செய்யும். அதுக்கப்புறம் சுக்கிரதசை, சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள்ல அப்படி இப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இதுதாங்க ஒரு ஜாதகம். அப்போ ஜாதகத்துக்கு கொடுத்த ஜாதகத்துக்கு டைம் பார்க்காம எல்லாரும் விருச்சிக லக்னம் எல்லாரும் விருச்சிக லக்னம் அப்படின்னு சொல்லும்போது நானும் விருச்சிக லக்னம்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நான் சொல்லவும் மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஜோசியம் பார்க்கும்போது மட்டும் ஒரு மாதிரியான மனநிலையில பார்ப்பேன். அது என்கிட்ட பேசுறவங்களுக்கு தெரியும். அந்த அமைப்புகள்ல நீங்கள் யார்? சரிங்க, விருச்சிக லக்னமா இருந்தா ரொம்ப கீழ்நிலை தொழிலாளி, வாழ்றதுக்கு ஒரு மாதிரியானவர், சண்டை போட்டுக்கிட்டு ரோட்ல சுத்துற ரவுடி. இவ்வளவுதான். அவர் விருச்சிக லக்னமா இருந்தா ரோட்ல சுத்துற ரவுடி. ஒருத்தனை போய் அடிச்சுட்டு வாடானா ஏன் என்னன்னு கேட்காம அடிச்சுட்டு கோர்ட்டும் கேஸும் போலீஸ் ஸ்டேஷன் சுத்திக்கிட்டு இருக்கிற ஒருத்தர். இவ்வளவுதான். அரசு பாதுகாப்புல இருப்பாரு. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த அமைப்புகள்ல இந்த ஜாதகத்தை புரிஞ்சுட்டு அவரை விட அவர் பிரதர் ரொம்ப ரொம்ப அவர் ஒத்த கால இல்ல விக்கி ப்ரோ அப்படி மாத்தி சொல்ல வாய்ப்பே இல்லை. அவர் லக்னத்தை செக் பண்ணுவாருன்னு சொன்னதுக்கு அவரோட நம்பிக்கை திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தானே எனக்கு தெரியும் பிரதர், இதை நீங்க சொல்லியிருப்பீங்கன்னு. ஆனா நீங்க சொல்ற அத்தனை தொழில்கள்லயும் அவர் இருக்காரு. சனி சார்ந்த நிலத்தை நோண்டுறது, டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் மாதிரியான எடுக்கிறது கொடுக்கறது எக்ஸ்போர்ட் பண்றது அது இதுன்ற மாதிரி. உங்க அண்ணன் பயங்கர புத்திசாலிங்க அப்படின்னா, உங்க அண்ணன் பயங்கர புத்திசாலி, தொழில் செய்யறதெல்லாம் ஒரு மாதிரி இருப்பாரு. இன்னொரு 3 4 வருஷத்துக்கு ஜாதகம் பார்க்க போக வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். இப்படிதான் சொன்னேன். எங்கேயும் ஜாதகம் பார்க்க போவாதீங்க, எதையாவது சொல்லி காசை பிடிங்கிட்டு இருப்பானுங்க, தேவையில்லாதது. 2 3 வருஷம் கழிச்சு அவருக்கு அப்படியே கண்டக சனி தொடங்கும் போது அடுத்தடுத்து என்ன செய்யலான்றதை பார்க்கறதுக்கு வாங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். இதுதாங்க இந்த ஜாதகத்தினுடைய நல்ல தன்மை. தயவு செய்து லக்ன குணங்கள் உங்களை சார்ந்தது. நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு தான் தெரியும் உங்களை பத்தி. எனக்கு தெரியாதுல்ல. கேட்கிற விஷயத்துக்கு ஆமாங்க இல்லைங்க அப்படின்னு நீங்க தான் சொல்லுவீங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.